Mr. Supriyo Prasad, News Director, India Today and Aaj Tak, to join us here on stage to felicitate EPS Iyer. I'm inviting on stage Mr. Supriyo Prasad, News Director, India Today and Aaj Tak, to felicitate the leader of opposition. A big round of applause, please, as Mr. Edappadi Panichwamy has taken the time out to join us here at the India Today Tamil Nadu Roundtable. It's an honor to have you here, sir. A pleasure to have you here with us. I'll invite on stage my colleague Pramod Madhav to join me in moderating this session. Sir, notes வேணாமா? நோட்ஸே வேணாம் உங்களுக்கு? சார் உங்களுக்கு தெரியாது சார். நான் என்ன கேள்வி கேட்பேன் நீங்க உங்களுக்கு தெரியாது. ஆனா நோட்ஸ் வேணாம். இல்ல அவர் நோட்ஸ் எல்லாம் பேசுவார். சரி, திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், ஐயா நன்றி எங்களுடைய இதுல கலந்து கொண்டதுக்கு. உங்க பிஸி ஸ்கெடியூல் அண்ட் எலெக்ஷனுக்கு நடுவுல. சோ வணக்கம் சார். சோ முதல் கேள்வி, தமிழகத்துடைய தேர்தல் சூழ்நிலை இப்ப எப்படி இருக்கு? தேர்தல் தேதியை அறிவிக்கலையே. தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகுதான் அதனுடைய நிலைமை தெரியும். இருந்தாலும் தற்போது ஒவ்வொரு கட்சியுமே கூட்டணி அமைக்கின்ற பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் இணைந்து ஒரு மிகப்பெரிய வலிமையான கூட்டணி நாங்கள் அமைச்சிருக்கிறோம். தேர்தலுக்கு நாங்கள் ஏற்கனவே தயாராகிவிட்டோம். ஏற்கனவே நான் கிட்டத்தட்ட 181 தொகுதிக்கு மேலாக எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு மக்களை சந்தித்து தேர்தல் பிரச்சாரத்தை நாங்கள் முடுக்கிவிட்டு விட்டோம். உங்களுடைய பயணத்துல நானும் பங்கு பெற்றோம், அவங்களும் பங்கு பெற்றாங்க. எங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு எல்லாமே. மக்களுடைய வரவேற்பு எந்த மாதிரி இருந்தது? அஇஅதிமுக இப்ப வந்து என்டிஏல ஒரு பெரிய பார்ட்னரா திரும்பவும் ஆகியிருக்காங்க. அதையும் நீங்க தான் தலைமை இருக்கிறதா சொல்றாங்க. அதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? குழப்பம் என்ற பேச்சுக்கு இடமில்லை. நீங்களே நேரடியாக வந்து பார்த்துன்னு இங்கேயே சொல்லிட்டீங்க. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எழுச்சி பயணம் மிக சிறப்பாக எழுச்சியா இருந்தது. மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை மக்களுடைய முகத்திலிருந்து அவருடைய எழுச்சி பார்க்கப்படுகிறது. சார், ஒரு மாசம் முன்னாடி நீங்க சொன்னீங்க ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, இப்போ நீங்க சொல்றீங்க ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு. ஆனா கொஞ்சம் டேட்டா கொடுக்குறேன் உங்களுக்கு. இன்னைக்கு முதலமைச்சர் கூட மென்ஷன் பண்ணாங்க இந்தியா டுடே சி வோட்டர் சர்வே. 2 டிஸ்க்ளைமர் கொடுக்குறேன். ஒன், திஸ் இஸ் லோக்சபா எலெக்ஷன்ஸ். லோக்சபா எலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நடந்துச்சுன்னா தமிழ்நாடுன்னு என்ன ரிசல்ட் இருக்கும்? செகண்ட்லி, சர்வே சாம்பிள் நம்பர் ரொம்ப சின்னது. ஆனா நம்பர்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். This is the India Today C voter numbers. So we'll just put it on our screens behind as well of what it looked like. Now, if you look at essentially the vote share and the seat share, we'll pull that out one after another so that we can see that. There you have it. 39 parliamentary seats. I'll again highlight that number. It says essentially that for the NDA it will be 1. For the India bloc, apna Timuka Congress ku 38 irkum. Look at it also as the vote share now. Can we pull up the vote share as well? The next one. 33% for the NDA, 45% for India bloc. Difference இருக்கு சார். அப்படினா இந்த நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா திமுகக்கு தான் அட்வான்டேஜ். அதாவது ஒவ்வொரு தேர்தலையும் மக்கள் வந்து வாக்காளர் மாறுபட்ட தீர்ப்பு தான் கொடுத்திருக்காங்க. 2019ல திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய கூட்டணி 75 இடங்களை பெற்றாங்க, வெற்றி பெற்றோம். ஆக நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்கின்ற தேர்தல்.
இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அவருடைய கணக்கு அப்படி இருக்கலாம், மக்களுடைய கணக்கு வேறு மாதிரி இருக்குது. மக்களுடைய கணக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அது இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும். சரி, உங்க கணக்கு என்ன சார்? நம்ம கருத்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி, அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான கூட்டணி அமைச்சிருக்கிறோம். எங்களுடைய கூட்டணி நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 210 இடங்களில் வெற்றி பெறும். அண்ணா திமுக பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். சார், திமுக 200 சொல்லுது, நீங்க 210ன்றீங்க. திமுக வந்து 200 இடம் தான் சொல்லுச்சு முதல்ல, நீங்க 210ன்றீங்க. எங்களுடைய கணிப்பு அப்படி இருக்குது, அவருடைய கணிப்பு அப்படி, எங்களுடைய கணிப்பு இப்படி. ஏனென்றால் இந்த 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்கள் எந்த நன்மையும் கிடைக்கல. மக்கள் இந்த ஆட்சிக்கு துன்பத்தை தான் அனுபவிச்சிருக்கிறாங்க. அதனால இந்த தேர்தலில் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குது. 2 மாசம் இருக்கு சார். 2 மாசம் கூட இல்ல, தேர்தல் 1 மாசம் தான், தேர்தலுக்கு 1 மாசம். இந்த நேர்காணலுக்கு முன்னாடி சில மக்கள்கிட்ட நாங்க பேச போகும்போது அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயம் வந்துட்டு, உங்களுடைய இளமை காலம் பத்தி பல பேருக்கு தெரியாது. சோ உங்களுடைய இளமை காலம் எப்படி இருந்தது, எந்த மாதிரி நீங்க அரசியலுக்கு வந்தீங்க, அதெல்லாம் கொஞ்சம் கேக்குறாங்க. நான் ஒரு விவசாயி. திரு ஸ்டாலின் மாதிரி அவர் அப்பா திமுக தலைவராக இருந்தாரு, முதலமைச்சராக இருந்தாரு. அதனால அவருக்கு விளம்பரம் கிடைச்சது. ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் ஒரு கிளைக்கழக செயலாளராக என்னுடைய பணியை துவக்கி படிப்படியா உயர்ந்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக நான் வந்திருக்கிறேன். என்னுடைய உழைப்பால் நாங்க இந்த உயர்வு அடைஞ்சிருக்கிறோம். அதே போல சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், அதுக்கு பிறகுதான் முதலமைச்சர் மக்கள் அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. அவர் வந்த பாதை வேற, நான் வந்த பாதை வேற. இந்த அவர் அரசியல் பின்புலம் இருந்தது, எங்களுக்கு எந்த அரசியல் பின்புலமும் இல்லை. அவருக்கு பண பலம், அதிகார பலம், அரசியல் பின்புலம் இருந்து அவர் அந்த பதவியை வைத்தார். 1989 அவரும் எம்எல்ஏ, நானும் முதல் எம்எல்ஏ, 2 பேரும் ஒரே நேரத்தில் தான் எம்எல்ஏ ஆனோம். ஆனா அவர் வந்த வழி வேற, நான் வந்த வழி வேற. இந்த பயணத்துல இப்ப நீங்க இந்த மொத்த பயணத்திலுமே கடைசி 1 மாதத்துல மட்டும் சில கடினமான முடிவுகள் எடுக்க நேர்பட்டதா? ஏன்னா முதல்ல சில பேர் கட்சியிலிருந்து நீக்க வேண்டியதாகினாங்க, திருப்பி அவங்கள வேற மூலமா வந்திருக்காங்க. ரீசெண்டா ஜாயின் பண்ணது டிடிவி தினகரன். அந்த மாதிரி முடிவுகளை எப்படி எடுக்கிறீங்க? அதாவது இந்தியா முழுவதும் அந்தந்த தேர்தல் வருகின்ற பொழுது அந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கூட்டணி அமைப்பாங்க. இன்னைக்கு அதிமுகவில் யாரெல்லாம் எங்களுடைய கூட்டணியில் அங்கம் வைத்தார்களோ அவரெல்லாம் இப்ப திமுகவில் இடம்பெற்றிருக்கிறாங்க. திமுகவில் கூட்டணியில் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்களோ அவரெல்லாம் அதிமுகவில் இடம்பெற்றிருக்கிறாங்க. ஆக தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு கூட்டணி அமைக்கப்படுகின்றது. வாக்குகள் சிதறாமல் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும், அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் கூட்டணி அமைக்கப்படுகின்றது. எல்லா கட்சிகளும் இயல்பா அப்படித்தான் அமைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் அதிமுகவும் கூட்டணி அமைக்கப்பட்டுகின்றது. ஆனா டிடிவி தினகரன் நீங்க ஏன் இப்போ இப்படி இந்த மாதிரி திரும்பி சேர்க்கிறீங்க டிசிஷன் எடுத்தீங்க? நீங்க அப்படி டிடி தினகரன் மட்டும் இல்லைங்க, எல்லா கட்சியும் அப்படித்தான். ஏன் காங்கிரசும் திமுக ஒன்றாக இல்லையா? அப்போ ஒரு காலத்துல திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ கடுமையா எதிர்த்தது. எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு திமுக இல்ல, இப்ப அண்மையில இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசும் கூட்டணி இருக்கின்ற பொழுது அறிவாலயத்துல முதல் மாடியில் ரெய்டு, தரைதளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை. அப்படி இருக்கின்ற கட்சியெல்லாம் கூட்டணி அமைக்கின்ற பொழுது எங்களுக்கும் டிடிவிக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லை, கருத்து வேறுபாடு தான். கருத்து வேறுபாடு களையப்பட்டு விட்டது. இன்றைக்கு ஒன்றாக இணைந்தோம், கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது, தேர்தலிலே வெற்றி பெறுவோம். அவர் எந்த மாதிரி பலத்தை என்டி கொண்டு வர போறான்னு நீங்க இந்த முடிவு எடுத்தீங்க? எந்த மாதிரி பலத்தை டிடிவி கொண்டு வர போறான்னு நீங்க இந்த ஒரு முடிவு எடுத்தீங்க? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வாக்கு வங்கி உண்டு. அந்த வாக்கு வங்கியின் அடிப்படையில் தான் கூட்டணி அமைக்கிறோம். இன்னைக்கு கடந்த தேர்தலில் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாத்தீங்கன்னா 2 லட்சம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருந்தா 43 தொகுதி நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம், ஆளுங்கட்சியாக வந்திருப்போம். 2 லட்சம் வாக்குகளை இழந்த காரணத்தினாலே நாங்கள் பிரதான எதிர்கட்சியாக வர வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. அந்த 2 லட்சம் வாக்குகள் கூடுதலாக பெற்ற காரணத்தினாலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக வந்துட்டு. ஆக வாக்குகள் சிதறாமல் இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்கு தான் கூட்டணி அமைக்கின்றோம். அதே போல ஒவ்வொரு கட்சியும் அந்த கட்சியை வலுப்படுத்த வேண்டும், அந்த கட்சியின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கூட்டணியை அமைக்கின்றோம்.
சோ அப்படியான வாய்ப்பு இருக்கா சார் ஓபிஎஸ் சசிகலா வரதுக்கு அதிமுகல? அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை. அதுல நீங்க விறுவிறுப்பான கேள்வி வேணுங்கிறதுக்கு அதை கேட்கறீங்க. அது ஏற்கனவே பல முறை ஊடகத்திலும் செய்தியிலும் நாங்கள் தெரிவித்து விட்டோம். அது ஏற்கனவே தெரிவித்த செய்தி தான், அது தொடரும். சார், கூட்டணி எல்லாருக்கும் முன்னாடியுமே என்டிஏ உருவாக்கி விட்டது, எல்லாமே பலமா இருக்குது. ஆனா இன்னைக்கு காலைல முதலமைச்சர் நம்ம இங்க பேசும்போது நீங்க முதல்ல சொன்னீங்க காங்கிரஸுக்கும் திமுகக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு. ஆனால் அவர் தெளிவா காங்கிரஸ் திமுக பிரச்சனை இல்லைன்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, ஆட்சியில் பங்கு கிடையாதுன்னு இருக்காரு. அதை பத்தின உங்க கருத்து? அது காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் உள்ள பிரச்சனை, கூட்டணி பிரச்சனை. திமுகவும் காங்கிரசுக்கும் உள்ள கூட்டணி பிரச்சனை. அதுல எங்களுக்கு தலையிடுவதற்கு எந்தவித தார்மீக பொறுப்பும் இல்லை. இருந்தாலும் கூட காலையிலே இங்கே பேட்டி கொடுத்திருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள். உடனடியாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற அதற்கு தகுந்த பதிலை கொடுத்திருக்கின்றார். அந்த ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் காங்கிரசுக்கும் திமுகவும் உள்ள கூட்டணி இருக்கின்ற என்பது தொலைக்காட்சியின் வாயிலாக நாங்க பார்க்கப்படுகிறது. தயாநிதி மாறன் இங்க இந்த செஷன்ல கேட்டாங்க இதே சேம் கேள்வி, பவர் ஷேரிங் அதிமுகவும் பிஜேபியில இருக்குமா, ஆட்சியில் பங்கு? சார், அவங்கள எங்களை கேள்வி கேட்கறதுக்கு என்ன உரிமை இருக்குது? எங்க கட்சி வேற, அவங்க கட்சி வேற. டைரக்டா சொல்லுங்க சார். சார், எங்க கட்சி வேற, தயாநிதி மாறன் வேற கட்சியில் இருக்காரு, வேற கூட்டணியில் இருக்காரு. அவர் கட்சி எங்க கட்சி கூட்டணி தெளிவாக இருக்குது. ஏற்கனவே நாங்கள் கூட்டணி அமைக்கின்ற பொழுது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். இதனுடைய எங்க கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் என்று முதற்கட்டமாக தெரிவிக்கப்பட்டு விட்டது. வேண்டுமென்றே திட்டமிட்டு சில பத்திரிகைகள், ஊடகங்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் ஏதாவது ஒரு குழப்பத்தை விளைவிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறாங்க. எந்த குழப்பத்தை விளைவித்தாலும் அந்த முயற்சி எடுபடாது. சார், ஒரு மிகப்பெரிய கேள்வியா தமிழகத்தில் இருக்குது. 1967 இருந்து ஆட்சியில் பங்குன்றது கிடையாது. இப்போ மீண்டும் மீண்டும் திராவிட கட்சிகளான அதிமுக திமுக தான் ஆட்சிக்கு வந்திருக்கு. இப்போ இப்படி ஒரு கான்செப்ட் தமிழகத்துக்கு தேவையா? வந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இது காங்கிரசுக்கும் திமுகவும் இருக்கின்ற பிரச்சனை, உங்களுக்கு இல்ல, எங்க கூட்டணிக்கு இல்ல. ஆக அந்த பிரச்சனையை இங்கே கொண்டு இணைத்து பேசுவது பொருத்தமாக இருக்காது. ஆட்சியில் பங்கு பற்றின உங்க கருத்து என்ன? ஆட்சியில் பங்கு பற்றின உங்கள் கருத்து? ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டோமே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். என்டிஏ ஆட்சியில அதிமுக ஆட்சி தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி, அந்த கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறும். அண்ணா திமுக பெரும்பான்மையான இடங்களில் போட்டியிடும், பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். பெருமனதுடன் ஆட்சியில் பங்கு இல்லை என்று ஏற்றுக்கொள்ளலாமா? சார், நீங்க ஒரு குழப்பத்தை கொண்டாந்து வைக்கிறீங்க, கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை விளைவிக்கலாம்னு பாக்குறீங்க. அதெல்லாம் எங்களுக்கு நாங்க இடம் அளிக்கவில்லை. எங்களுடைய கூட்டணி தெளிவாக இருக்கின்றது. எங்க கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகளும் தெளிவாக இருக்கின்றார்கள். சரி, ஓகே, we'll stop spinning theories now. இந்த முறை சார் தமிழ்நாடுல 3 cornered fight இருக்குமா? தேர்தல் தேதி தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அது எத்தனை முனை போட்டி என்று தெரிய வரும். புதிதாக வந்துள்ளவர்கள் அவர்கள் தன்னை மிகைப்படுத்தி காட்டிக் கொள்கிறார்களா? புதுசா தேர்ந்தெடுத்த அரசியல் கட்சிகள் ஒரு மாதிரி அவங்க சொன்ன மாதிரி 3 corner fights அப்படின்ற மாதிரிலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இல்ல அப்படி ஒரு கட்சிக்கான என்ன, அதிமுக திமுக பழம்பெரும் கட்சிகள், புதிதா ஒருத்தர் அவர் எப்படி இங்க இந்த மாதிரி ஒரு களத்துல நிக்க முடியுமா? சார், டைரக்டா சொல்லிடுறோம், விஜய் ஃபேக்டர் இல்லையா? அதாவது இன்னும் ஒரு தேர்தலில் கூட அந்த கட்சி தேர்தலை சந்திக்கல. ஒரு தேர்தலாவது சந்திச்சாதான் அவர்களுக்கு எவ்வளவு வாக்குகள் கிடைக்கும் என்பதை கணிக்க முடியும். மற்ற கட்சிகள்லாம் பல தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என்று பல தேர்தலை சந்தித்து ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை பெற்றிருக்கின்றன. ஆனால் இதுவரை இந்த புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி எந்த தேர்தலிலும் நிற்கவில்லை. அப்படி நின்றாத்தான மக்களுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கின்றது தெரியும். ஆனால் பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் எடுத்துடனே முதலமைச்சராகல. பல ஆண்டு காலம் கட்சியில இருந்து பணியாற்றி மக்களுடைய நன்மதிப்பை பெற்று அதன் அடிப்படையில் தான் மக்கள் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு, முதலமைச்சர் என்ற வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த கட்சியோட முக்கியத்துவமே எம்ஜிஆர் பத்தி தான் எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்காங்களே. அந்த கட்சியில எப்பவுமே எம்ஜிஆர் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் பேரை சொன்னா தான் கட்சியை நடத்த முடியும். எங்களுடைய தலைவர் அப்படிப்பட்ட புகழ்மிக்க தலைவர், மக்கள் செல்வாக்குள்ள தலைவர் என்பது எதிர்கட்சி சேர்ந்தவர்களும் ஒத்துக்கிறாங்க. ஆனா 2 சக்சஸ் ஸ்டோரி நீங்க சொல்லிருக்கீங்க, எம்ஜிஆரும் அம்மா. காமன் ஃபேக்டர் என்னன்னா சூப்பர் ஸ்டார் சக்சஸ்.
அதனால விஜய்க்கு கூட வாய்ப்பு இருக்கா? திரைப்படத்துல ஒரு சூப்பர் ஸ்டார், அரசியல்ல ஒரு அரசியல் கட்சி தொடங்க பிறகு ஒரு தேர்தலை சந்தித்த பிறகுதான் அதை பற்றி நம்ம விளக்க சொல்ல முடியும். நேர்மையா இளம் தலைவர்களுக்கு ஏதாவது அறிவுரை இருக்கா சார்? இளம் தலைமுறைகளை பொறுத்த வரைக்கும் நானும் 33 வயசுலயே நான் எம்எல்ஏ. ஆக இளம் தலைமுறையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்சியில என்னென்ன நடந்திருக்கு என்பதை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் ஆட்சி காலத்திலும் மாண்பு அம்மாவுடைய காலத்திலும் இளைஞர்களுக்கு என்று பல முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அந்த வழியில் அம்மாவுடைய அரசும் இளைஞர்கள் எதிர்காலத்தில் இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களை ஊக்குவிக்கின்ற விதமாக பல்வேறு திட்டங்களை கொண்டு நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனைப்படுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, மாண்பு அம்மா இருக்கின்ற காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அம்மாவுடைய அரசு பல கல்லூரிகளை நாங்கள் தமிழகத்தில் திறந்திருக்கிறோம். 7 சட்டக்கல்லூரிகளை திறந்திருக்கிறோம், 21 பாலிடெக்னிக் கல்லூரியை திறந்திருக்கிறோம், 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திறந்திருக்கிறோம், 4 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை திறந்திருக்கிறோம், 4 வேளாண்மை கல்லூரி திறந்திருக்கிறோம். இப்படி பல கல்லூரிகளை திறந்ததின் விளைவு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற ஏழை குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி கூட குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்திருக்கிறோம். மத்திய அரசு 2030 அடைய வேண்டிய இலக்க, உயர்கல்வியில அடைய வேண்டிய இலக்க 2019-20 நாங்கள் அடைந்தோம். 2011 இதே புரட்சித் தலைவி அம்மாவில் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 100க்கு 32 பேர் தான் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. மாண்பு அம்மா எடுத்த நடவடிக்கை இன்றைக்கு கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி, கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்த காரணத்தினால புதிய கல்லூரி திறந்தின் விளைவாக ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவன் கூட உயர்கல்வி படித்து இன்றைக்கு 100க்கு 52% பேர் 2019-20 நாங்கள் கல்வி நம்முடைய மாணவ இளைஞர்களுக்கு கொடுத்தோம். இன்றைய அரசாங்கம் குறைஞ்சு விட்டது, 47% தான் இன்றைக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை. அதிமுக ஆட்சியில் 52% இருந்தது, திமுக ஆட்சியில் 47% குறைந்து விட்டது. சார், இளம் தலைமுறைகளுக்கு சொல்லிட்டீங்க, இளம் தலைவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக, ஏன்னா நிறைய இளம் தலைவர்கள் இந்த வாட்டி வராங்க. அதனால இளம் தலைமுறை என்று சொல்லுகின்ற பொழுது தலைவர்கள், இளம் தலைவர்கள் ஏன்னா ஒரு கட்சியில தான் தலைவர் வந்திருக்காரு, நிறைய கட்சி தேவங்க இல்லையே. எனக்கு ஒரு கட்சி பற்றி தான் நீங்க குறிப்பிட்டு இருக்கிறீங்க. டெபுட்டி சிஎம் இருக்காரு இல்லையா சார், துணை முதலமைச்சர் சார், அதெல்லாம் முடிஞ்சு போனது. அதை பத்தி நீங்க கேள்வியே எழ வேண்டிய அவசியம் இல்லை. சரி சார், பாலிடிக்ஸ் விட்டுட்டு சொல்லுங்க சார், உங்களுக்கு விஜயோட ஃபேவரட் ஃபிலிம் எது? விஜயோட ஃபேவரட் ஃபிலிம்? நான் திரைப்படத்தை பார்த்து தொலைக்காட்சி சார், திரைக்கு போய் திரைப்படம் பார்த்து 25 வருஷம் ஆகுது. நான் தியேட்டருக்கு போய் 25 வருஷம் ஆகுது. தொலைக்காட்சியில் வருகின்ற படத்தை மட்டும் பாக்குறேன். நான் திரையரங்குக்கு போய் படம் பார்த்து 25 ஆண்டுகளும் ஆகுது. லாஸ்ட் படம் எது பாத்தீங்க சார்? 25 ஆண்டுகளும் ஆகுது. ஐ திங்க் க்வெஸ்சன் ஷுட் பி சார், எம்ஜிஆர் படங்களிலே உங்களுக்கு மிகவும் பிடித்த படம் எது? நிறைய படங்கள் இருக்குது. அனைத்து படங்களையும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த அனைத்து படங்களுமே நாங்கள் விரும்பி பார்ப்போம். அப்பெல்லாம் அதிகமான படங்கள் ரிலீஸ் ஆகுதில்லை, ஒரு வருஷத்துக்கு 2 படம், ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகும். அதே மாத்தி மாத்தி பல தடவை நாங்கள் திரையரங்கு போய் பார்ப்போம். சார், இன்னொரு இந்த கேள்வி கேட்கறதுக்கு மன்னிக்கணும், ஆனா ஒரு கடுமையான விமர்சனம் அதிமுக மேல திமுக வச்சிருக்காது, அந்த கட்சியை அடகு வச்சுட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? உங்களுக்கே நன்றா தெரியும், திமுக தான் காங்கிரஸ் கிட்ட அடிமையா இருக்குது, அண்ணா திமுக இல்ல. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க தனியா தானே என்னோம், அப்படி அடிமைன்னு நாங்க இருந்திருக்கணும்ல. ஆக ஸ்டாலின் தேடி தேடி பார்க்கிறார், எந்த ஒரு தவறு எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை, அதைத்தான் எடுத்துட்டு இருக்காரு. ஒரு ஆட்சியில குறை சொன்னா பரவாயில்ல, ஆனா எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக பாரதிய ஜனதாவுக்கு அடிமை. எந்த விதத்தில் அடிமை என்று சொல்கிறார்? இன்றைக்கு கூட்டணி அமைச்சா, நாங்க கூட்டணி அமைச்சா அடிமைங்கிறார். இதே திராவிட முன்னேற்ற கழகம் 1999 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது கூட்டணி அமைச்சு தான் போட்டிக்கிட்டாங்க. அவர்கள் வெற்றி பெற்று மத்தியில் பாரதிய ஜனதா அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. அதோட 2001 சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுதும் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சு தான் போட்டிக்கிட்டாங்க. அவர்கள் கூட்டணி வச்சா நன்றாக இருக்கும், நாங்கள் கூட்டணி வச்சா அடிமை என்று சொல்லுவாங்க. இதுதான் ஸ்டாலின் தெரிஞ்சது, வேற ஒண்ணுமே தெரியாது. அவர் ஒரு பொம்மை முதலமைச்சர், அவருக்கு அவ்வளவுதான் அரசியலுடைய நாணமே. ஆனா சேலஞ்ச் இருக்கா சார்? ஏன்னா ஒரு இமேஜ் இருக்கு, பாஜக ஒரு நார்த் இந்தியன் பார்ட்டி,
அவங்க அவுட் சைடர்ஸ்னு. அதனால அதிமுகக்கு ஒரு வீக்னஸ் ஆயிருக்கா இந்த கூட்டணி? அப்படியெல்லாம் இந்தியா முழுவதும் ஆளுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி இங்க மட்டும் வரல, ஆனா இங்க இந்தியா முழுவதும் ஆளுகின்ற கட்சி. இங்க இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவை விமர்சனம் செய்வதற்கு இதை ஒரு பொருட்டா எடுத்துட்டு செஞ்சிடும். வேற ஒண்ணும் கிடையாது. வேற என்ன அவர்களால் கொலை செய்ய முடியும்? ஹிந்தி இம்போசிஷன் சொல்றாங்க அந்த மாதிரி. ஏன் நாங்க அடிமையா இருக்கணும், தொடர்ந்து இருக்கணும். திமுக தான் தொடர்ந்து இருக்குது. திமுக ஒரு காலத்துல காங்கிரஸ கடுமையா எதிர்த்தது. எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க, மிசா சட்டத்தில் பிடிச்சு போட்டாங்க. நாங்கெல்லாம் பள்ளிக்கும் பாம்புக்கும் இடையில சிறையில இருந்தோம் என்று சொன்னவர்கள்லாம் கூட்டணி அமைச்சு போட்டிடுறாங்க. ஆனா நாங்க கூட்டணி அமைச்சா அடிமை என்று சொல்லிடுறோம். இதுல எந்த விதத்துல சரி? நான் ஏற்கனவே தெரிவித்தவாறு 1999 நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி, 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி. அப்ப யார் அடிமை என்பது நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். அதோடைய ஒரு தொடர் கேள்வியா ஒண்ணு சார், நீங்க சொன்னீங்க பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் பல மாநிலம் ஆளுதுன்னு. தமிழகத்தில் இதுவரை முடியவில்லை, அதற்கு என்ன காரணம்? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு செல்வாக்கு இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு கட்சிக்கு செல்வாக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு எங்களுடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறாங்க. எப்படி காங்கிரஸ் திமுக இடம் பெற்றிருக்குதோ அதுபோல அண்ணா திமுகவில் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா இன்றைக்கு இடம் பெற்றிருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் சார். இப்போ பட்ஜெட்ல சொன்னாங்க, திமுக சொன்னாங்க பட்ஜெட்ல தமிழ்நாடுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, ஒண்ணுமே கொடுக்கலன்னு. நீங்க என்ன சொல்வீங்க அதுக்கு? தேர்தல் டைம்ல எக்ஸ்ட்ரா கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில 15 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. 15 ஆண்டு காலம் தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சியிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் தான் மத்தியில 15 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. அப்பொழுது எவ்வளவு நிதி கொண்டாந்தாங்க, என்ன திட்டத்தை கொண்டாந்தாங்க? அவளுக்கு ஆட்சி அதிகாரம் தான் முக்கியமாக தென்பட்டது. நாட்டு மக்களை பற்றி கவலைப்படல. ஆனா வேறொருவர்கள் மத்தியில் ஆட்சிக்கு வந்தா இப்படிப்பட்ட பிரச்சனையை குறிப்பிடுவாங்க. அது மட்டும் இல்ல, மத்திய நிதி அமைச்சர் அவர்களும் மத்திய ரயில்வே துறை அமைச்சரும் தெளிவுபடுத்தி விட்டார்கள். தமிழகத்தில் என்னென்ன திட்டங்கள் கொடுத்தோம், எவ்வளவு நிதி கொடுத்தோம் என்று தெளிவுபடுத்தி விட்டார்கள். அதே காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற பொழுது எவ்வளவு நிதி தமிழகத்துக்கு கொடுக்கப்பட்டது என்ற விவரத்தையும் தெரிவித்து விட்டார்கள். அதோட இந்த 10 ஆண்டு சுமார் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா ஆட்சியில தமிழகத்துக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் 63,000 கோடி மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை நேரடியாக அடிக்கல் நாட்டினார். நடந்தாய் வாழி காவிரி திட்டம் 14,000 கோடி கொடுத்திருக்காங்க. நடந்தாய் வாழி காவிரி திட்டம் 14,000 கோடி கொடுத்திருக்காங்க. அண்ணா திமுக கொடுக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு இந்த திட்டத்தை அறிவிச்சது 2 வருஷமா முடக்கி வச்சிருக்காங்க. 2 விஷயம் சொல்லுவாங்க, கோயம்புத்தூர் மெட்ரோ, மதுரை மெட்ரோ. ஆமா, இவங்க முழுமையான தகவலை கொடுக்கல. விரிவான திட்ட அறிக்கை நாங்கள் தயாரிச்சிட்டு இருந்தோம். ஏற்கனவே கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை அதிமுக ஆட்சியில் விரிவான திட்ட அறிக்கை தயாரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆட்சி மாற்றம் வந்தது, திமுக ஆட்சிக்கு வந்தது. அதற்கு உண்டான திட்டத்தை முழுமையாக மத்திய அரசு கொடுக்க வேணும். விரிவான திட்ட அறிக்கை தெளிவாக கொடுக்க வேணும். அதை கொடுக்கல. அதனால அந்த திட்டம் தற்போது ரத்து செய்யப்பட்டுகின்றது. இப்படி இந்த அரசாங்கம் எதுல வருமானம் வருதோ அதுலதான் கவனத்தை செலுத்துறாங்க. மக்களை பற்றி கவலைப்படல. மக்களை பற்றி கவலைப்பட்டிருந்தால் இந்த திட்டம் வர வேண்டும் என்று சொன்னால் அதை முறையாக மத்திய அரசுக்கு அனுப்பி அனுமதி பெற்றிருக்க வேண்டும். இது அரசாங்கத்துடைய தவறு தான். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு மத்திய அரசாங்கம் துறைமுகம் விரிவாக்கம் நிறைய செஞ்சிருக்கிறாங்க. அதோட விமான நிலைய விரிவாக்கம் திருச்சி, தூத்துக்குடி. அதே போல தேசிய நெடுஞ்சாலை நிறைய தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம் செஞ்சிருக்கிறாங்க. இப்படி பல திட்டத்தை இன்றைக்கு கொண்டு நிறைவேற்றிருக்காங்க. தமிழகத்தில் புதிய ரயில்கள், வந்தே பாரத் ரயில், பல ரயில்கள் தமிழகத்தில் இயக்கி இருக்கிறாங்க. இப்படி பல திட்டங்களை மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்குது. ஆனால் இன்றைய அரசாங்கம் மத்திய அரசோட இணக்கமாக இருந்து இன்றைக்கு 39 நாடாளுமன்ற வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறாங்க. எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் 100% தமிழகத்திலே எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்றது நாடாளுமன்றத்தில் சொன்னார். நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் பேசி என்ன திட்டத்தை வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து ஓட்டு போட்ட மக்களுக்கு தேவையான திட்டங்களை பெற்று தருவதுதான் அந்த கட்சியினுடைய பணியா இருக்கணும். ஆனா ஓட்டு போட்ட மக்களை மறந்துட்டாங்க. அதனால இந்த தேர்தலில் மக்கள் அந்த கட்சி மறந்துடுவாங்க. அப்ப இந்த தேர்தலில் பேசும் பொருள் என்ன இருக்க போகுது? மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். திமுகவின் குடும்ப ஆட்சியும் வாரிசு அரசியலும் மக்கள் வெறுக்கின்றார்கள். அந்த தேர்தலில் அதை பார்க்க முடியும். ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு மிக பெரும் பேசும் பொருளா இந்தி திணிப்பை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பத்தின உங்க கருத்து என்ன? இந்தி திணிப்பு
இதை முதலில் யார் கொண்டு வந்தது? காங்கிரஸ் ஆட்சி கண்ட பொழுது, மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது தான் இந்த இந்தியை கொண்டு வந்தாங்க, புகுத்துனாங்க. அப்ப எதிர்த்து போராடியது யார்? திமுக. அவளோட போய் கூட்டு சேர்ந்துட்டு இப்ப விமர்சனம் வைப்பது எந்த விதத்தில் பொருத்தமா இருக்கும்? Well, let's also talk about some of the promises that have been made. இப்போ திமுக பெண்களுக்கு 1000 ரூபாய் உதவி பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஒரு கேம் சேஞ்சர் மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் டிராவிடியன் மாடல் நம்ம இங்க தமிழ்நாடுல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம்னு. நீங்க அதை எப்படி கவுண்டர் பண்ணுவீங்க? அவர்கள் தினம் ஒரு பெயரை வைப்பாங்க, தினம் ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க. இது மாதிரி பல அறிவிப்புகள் கொடுத்து பல பேரை வச்சு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசாங்கம் தான் இந்த திமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு திட்டத்தை அறிவிப்பாங்க, ஒரு திட்டத்துக்கு ஒரு குழு போடுவாங்க, அந்த குழு அதோட முடிஞ்சு போயிடும். இது வரைக்கும் 52 குழு போட்டிருக்கிறாங்க. அந்த குழுவினுடைய பணி என்ன? நான் வெள்ளை அறிக்கை விடுன்னு சொன்னேன், இது வரைக்கும் பதிலே கிடையாது. மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த அரசாங்கம் போடுகின்ற மிகப்பெரிய நாடகம் தான் இது. ஆனா அது உதவி ரொம்ப ஹெல்ப் ஆயிருக்கு. ஒண்ணுமே கிடையாது. என்ன ஹெல்ப்? மக்களுக்கு எதுவுமே கிடையாதுங்க. மக்களுக்கு என்ன கிடைக்குது? ஊழல். இந்த ஆட்சியில கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இதுதான் பார்க்க முடியுது. வேற எதையுமே பார்க்க முடியும். என்ன விலைவாசி குறைச்சாங்களா? சட்ட ஒழுங்கு காப்பாற்றப்பட்டதா? இன்னைக்கு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா தமிழ்நாடு காட்சி அளிச்சுட்டு இருக்குது. அதை கட்டுப்படுத்த முடிஞ்சுதா? எதுவுமே செய்ய முடியலையே. ஒரு திறமையற்ற முதலமைச்சராக தானே பார்க்கப்படுகிறது. ஒரு நாடு வளர வேண்டும், ஒரு மாநிலம் வளர வேண்டும் என்றால் ஒரு சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கும் தான் அந்த மாநிலம் வளர்ச்சி பெற முடியும். ஆனால் தமிழகம் இன்றைக்கு அது மோசமான நிலைக்கு இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. புதிதாக உருவாக்கியுள்ள ஒரு கட்சியுடைய ஒரு பேக் போனா அவங்க என்னது பண்றாங்கன்னா டேட்டா பாயிண்ட்ஸ் கொண்டு வராங்க. இப்ப நாங்க காட்டும் போது உங்களுக்கு இருந்த ஓட் பெர்சன்டேஜ் காட்டணும். அவங்க நீங்க 210 சீட்ஸ் வின் பண்ணுவீங்கன்னு சொல்லிருக்கீங்க. அவங்க இன்னமும் ஆல்ரெடி உங்ககிட்ட 20% இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதிமுகக்கு என்ன பெர்சன்டேஜ் இருக்கு? எது பக்கபலமா இருக்க போகுது? ஒவ்வொரு தேர்தலிலும் வாங்குகின்ற வாக்கு தான் அதுக்கு அடிப்படை. இன்னும் புதிய கட்சியெல்லாம் தேர்தலே சந்திக்கலையே. அவர்கள் யூகத்தின் அடிப்படையில் சொல்கின்ற கருத்துக்கெல்லாம் நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? அதிமுக கடந்த தேர்தலில் ஒரு 3% வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்தோம். அது எப்படின்னா வாக்கு சதவீதங்கிறது வேற. ஆனா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் நாங்க வெற்றி வாய்ப்பு இழந்தது பார்க்கின்ற பொழுது 2 லட்சம் வாக்கு தான் குறைவாக இருந்தது. 43 சட்டமன்ற தொகுதியில் 9 சட்டமன்ற தொகுதி எங்க கூட்டணி கட்சி, மீதி 34 அதிமுக. இது நாங்க தேர்தலில் போட்டியிட்டு வாங்கின வாக்கு சதவீதத்தை பற்றி தான் எங்களை குறிப்பிட முடியும். ஆனா ஒரு 4 மாசம் முன்னாடி நீங்க கொஞ்சம் அவங்க மேல சாஃப்ட் கார்னர் இருந்த மாதிரியும் தெரிஞ்சது. அப்படியா? இல்லையே, அவங்க மேல ஒரு பரிவு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அந்த புது கட்சியோட மேல ஒரு சின்ன அப்படி ஒண்ணும் கிடையாதுங்க. அதாவது ஒரு கட்சி ஒரு பிரச்சனையை சந்திக்குது, நம் நடுநிலையோட நாங்க பாக்குறோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கருத்துல சொல்ற மொழிய சாஃப்ட் கார்னர்லாம் அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. போட்டின்னு வந்தா அதை வெல்லுவதுதான் இயல்பு. இது அரசியல் நீதியா தான், தனிப்பட்ட முறையில் எதுவுமே கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 31 ஆண்டுகளும் ஆட்சி புரிந்த கட்சி, பொன்விழா கண்ட கட்சி. இந்த கட்சியால் இந்தியாவிலேயே தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கின்றது என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் செய்த சாதனை. அப்படி நீங்க சொல்ற வகையில அவர் என்னன்னா போட்டி வென்று ஒண்ணு திமுக இல்ல தாவைக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க அதுக்கு இப்ப வரைக்கும் ஒரு பதில் சொல்லல சார். நாங்க அது ஒரு பொருட்டாவே பார்க்கலையே, அதுக்கு எதுக்கு பதில் சொல்ல வேணும்? களத்தில் இறங்கின்ற பொழுது யார் பலசாலி என்பது எங்களுக்கு தெரியும், யாரை வீழ்த்த வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும், அரசியல் வியூகம் எங்களுக்கு நன்றாக தெரியும். அதன் அடிப்படையில் மற்றவர்களை பற்றி பேசுவது பொருத்தமாக இருக்காது. பணிவு. நீங்க கமிஷன் கரப்ஷன் சொன்னீங்க. ஒன் ஆஃப் தி இஷ்யூஸ் தி ஏஐடிஎம்கே இஸ் கான்ஸ்டன்ட்லி ரேஸ்ட் இஸ் ஆஃப் கரப்ஷன். ஆனா திமுக என்ன சொல்றாங்கன்னா அதிமுக லீடர்ஸ் மேல அக்யூசேஷன்ஸ் இருக்கு. சோ அதுக்கு உங்க பதில் என்ன? அதாவது வேணுமெனே திட்டமிட்டு ஒரு பொய்யான வழக்கை போட்டு அவர்கள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருந்தார்கள். இப்பொழுது அதையெல்லாம் பேசல. அண்மையில் உங்களுக்கு நன்றாக தெரியும், இன்றைக்கு அமலாக்கத்துறை, இன்றைக்கு நகராட்சி நிர்வாகம் பல முறைகேடு நடைபெற்றதாக, அதே போல குடிநீர் வழங்கல் துறையில் பணியால் நியமிப்பதில் பல்வேறு முறைகள் நடைபெற்றதாக அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு இன்றைக்கு மாநில காவல்துறைக்கு 2 அறிக்கை அனுப்பப்பட்டது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனா திமுக கூட பாத்தீங்கன்னா கன்விக்ஷன் ஒண்ணுமே ஆகல. இப்போ அவங்க கூட கேஸ்
போட்டிருக்காங்க, ஆனா கோர்ட்ல ஒண்ணுமே ஆகல இது வரைக்கும். நீதிமன்றத்தில் இன்னும் வழக்கு வரல. இந்த வழக்கு வந்தா தானே அது எப்படி தெரியும். ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திடீர்னு எஃப்ஐஆர் போடுறாங்க, இரவோட இரவா எஃப்ஐஆர் போடுறாங்க. ஆனா ஆதாரத்தோட அமலாக்கத்துறை கண்டுபிடித்து ஆதாரத்தோட காவல்துறை தலைமை காவல்துறைக்கு அனுப்பப்பட்டா அதை பெற்று அதை விசாரித்து எஃப்ஐஆர் போட மறுக்கிறாங்க. அதோட மர்மம் என்னன்னு தெரியல. என்டிஏ உடைய தலைவர் நீங்க தான், தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க தான். ஒரு கேள்வி இப்ப என்ன எழுப்பப்படுதுன்னா, அமித்ஷாவோட ரோல் என்னவா இருக்கும் இந்த தேர்தலில்? சார், அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்ய வர்றாரு. இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் முதல் கட்டமா வந்துட்டாங்க. இன்னும் பல மத்திய அமைச்சர்கள் தமிழகத்துக்கு என்டிஏ எங்களுடைய அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் வெற்றுவதற்கு முழு மூச்சாக பாடுபடுவார்கள். சார், இப்போ ஒரு போட்டோ காமிப்போம். and this is a photo of EPS ஐயா with அம்மா ஜெயலலிதாவோட. சார், ஒரே ஒரு போட்டோ இருக்கு சார். நான் எவ்வளவு கூகுள் பண்ணேன், ஒரே ஒரு போட்டோ இது மட்டும் இருந்துச்சு. சொல்லுங்க சார், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அம்மாவோட ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்களா? ஏன்னா அதான் இமேஜ், எல்லாருக்கும் அதான் இமேஜ், அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. மாண்புமிகு அம்மா அவர்கள் நல்ல குணம் படைத்தவர்கள், சிறப்பா செயல்படணும்னு எண்ணக்கூடியவர்கள். சிறப்பா செயல்பட்டா கட்சியில உயர்ந்த பதவி கிடைக்கும், நல்ல இலாக்கா கிடைக்கும். நான் சிறப்பான முறையிலே பணியாற்றிய காரணத்தினால் எனக்கு பல பொறுப்புகளை கொடுத்தார்கள். எனக்கு அமைப்பு செயலாளர் கொடுத்தாங்க, கொள்கை பிரிவு செயலாளர் கொடுத்தாங்க, கடைசியா தலைமை செயலாளர் இருந்தேன். பிறகு நான் முதலாக 2011 மாண்பு அம்மாவுடைய அமைச்சரவையில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தேன். சிறப்பான முறையிலே பணியாற்றிய காரணத்தினால் கூடுதலா பொதுப்பணித்துறை அமைச்சரும் கொடுத்தாங்க. ஆகவே நான் இது மாண்பு அம்மா அவர்களிலிருந்து நான் பிறந்த நாள் இருக்கின்ற பொழுது, ஆசி பெறுகின்ற பொழுது இந்த எடுத்த போட்டோ. எந்த வருஷம் இது? சரியா ஞாபகம் இல்ல. ஆனா இது டெல்லியில எப்பவுமே கேட்பாங்க எனக்கு, இபிஎஸ்னா எடப்பாடி எங்க நின்று வந்துச்சு உங்க பேரு? மாண்பு அம்மா அவர்கள் எனக்கு என்னுடைய பெயருக்கு முன்னால் எடப்பாடி என்று எழுத வேண்டும் என்று தெரிவித்தார்கள். அவருடைய ஆணைக்கு இணங்க நான் என்னுடைய பெயருக்கு முன்னால் எடப்பாடி என்று வைத்துக் கொண்டேன். ஆனாக வைக்கவில்லை. மாண்பு அம்மா அவர்கள் விரும்பினார்கள், எடப்பாடி பழனிசாமி என்று நீங்கள் போட்டுக் கொள்ளுங்கள், உடைய அடையாளம் உங்க ஊரை காட்டுங்கள் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் நான் எடப்பாடி பழனிசாமி என்று அதிலிருந்து தொடர்ந்து நான் கடைபிடித்து வருகிறேன். அவருடைய மறைவுக்கு அப்புறம் இந்த கட்சியில ஏற்பட்ட சிக்கல்களை உங்களுக்கு சமாளிக்க என்ன மாதிரி பிரச்சனைகளை நீங்க சந்திச்சீங்க? கடுமையான பிரச்சனை தான், சாதாரண பிரச்சனை இல்ல. உங்க ஊடக நம்பர்களும் பத்திரிகை நம்பர்களும் வாட்டி வலிச்சுட்டாங்களே. எங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்குது, கட்சி நிர்வாகிகள் ஆதரவு இருக்குது. ஆனா ஊடக நம்பர்களும் பத்திரிகை நம்பர்களும் போதிய ஆதரவு தெரிவிக்கவில்லை. திமுக கொடுக்கின்ற ஆதரவு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனைகள்லாம் எளிதா முடிச்சிருப்போம். இருந்தாலும் எங்களுடைய கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், மூத்த தலைமை கழக நிர்வாகிகள், பொதுமக்களுடைய துணை கொண்டு நாங்கள் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த இயக்கம், அம்மா கட்டிக்காத்த இயக்கத்தை வலிமையோடு தமிழகத்தில் இருக்குது. அதுல பெருந்தலைவர்கள் சிலர் இப்போ திமுக போய் இணைந்திருக்காங்க, சிலர் வேறு கட்சியில போய் இருந்திருக்காங்க. அதை பத்தின உங்க கருத்து? சில தலைவர்கள் சில மாற்று கட்சியில போய் சேர்ந்ததெல்லாம் இது சுதந்திரம், இது ஜனநாயக நாடு. யார் வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் போகலாம், யாரையும் தடுக்க முடியாது. அது அவருடைய உரிமை. சார், அம்மா பத்தி பேசணும். ஆனா இன்னொரு கேள்வி எல்லாரும் கேட்பாங்க, உங்க பொலிட்டிக்கல் ஜேர்னி நீங்க எப்போ அரசியல்ல என்டர் பண்ணீங்க, எப்படி ஆச்சுன்னு? யாரு இன்ஸ்பயர் பண்ணாங்க உங்களுக்கு? புரட்சி தலைவர் எம்ஜிஆரா இல்ல? பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகன் நான். 1974 ஆண்டு நான் இயக்கத்தில் இணைந்தேன். அப்பொழுது நான் கல்லூரியிலே படிச்சுட்டு இருந்தேன். அப்பொழுதுதான் முதல்ல எங்களுடைய சிலுவம்பாளையத்தில் கிளைக்கழக செயலாளராக என்னுடைய கட்சி பணியை துவக்கினேன். பிறகு ஒன்றியம், ஒரு மாவட்டம், ஒரு மாநிலம் என்று படிப்படியாக உழைத்து இந்த நிலைக்கு வந்திருக்கின்றேன். அப்போ நினைச்சீங்க ஒரு நாள் முதலமைச்சர் இருப்பேன், ஒரு நாள்? நிச்சயமாக நினைக்கவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் மட்டுமல்ல, ஒவ்வொரு தொண்டனும் உழைத்தால் உச்சபட்ச பதவியை அடைய முடியும் என்பதற்கு நானே உதாரணம். எம்ஜிஆருடைய மிகப்பெரிய ரசிகர்னு சொல்றீங்களா? அவர் படத்தை இப்ப பார்க்கும்போது உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? இப்போது கூட இதயக்கனி படம் 200 நாளுக்கு மேல ஓடிட்டு இருக்குது. அங்க ஒரு விழா எடுக்கலான்னு இருக்கிறாங்க. அண்மையில் அந்த விழா எடுப்பாங்க, அதில் நாங்கள் போய் கலந்து கொள்வோம். என்னை போல் இன்றைக்கு கோடிக்கணக்கான தொண்டர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்தாலும் அவருடைய உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்.
ஒரு மிகப்பெரிய கிரிட்டிசிசம் திராவிடிகள் கட்சிகளுக்கு எதிராக இருக்குன்னா இலவசங்களை வந்து அதிகமா தராங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு. அதை பத்தி உங்க கருத்து? இன்னைக்கு அதிமுக மட்டும் தரல, இந்தியா பூராமே இலவச திட்டத்தை இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. குறிப்பிட்ட மாதிரி எங்களை மட்டும் நீங்க கேட்க வேண்டாம். இந்தியா முழுவதுமே இன்றைக்கு இலவச திட்டங்கள் அறிமுகமாகிவிட்டது. இப்ப நடைபெற்று முடிந்த தேர்தல் எல்லாமே அப்படித்தான் இலவச திட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆக இன்றைக்கு சாதாரண மக்கள், அந்த மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்வது இயல்பு. அந்த அடிப்படையில் தான் இந்த திட்டத்தெல்லாம் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். சார், உங்க பார்ட்டி உங்க கட்சி கூட ஒரு டிராவிடியன் கட்சி, அதனால திமுக டிராவிடியன் மாடல் சொல்லிட்டு எல்லாமே என்டோர்ஸ் பண்றாங்க, எல்லாமே மேனிஃபெஸ்டோல போடுறாங்க. உங்களுக்கு ஒரு டிராவிடியன் மாடல் இருக்கா தமிழ்நாடுல? நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா ஏதோ ஒரு டிராவிடியன் மாடல்? நிச்சயமா இருக்குது. அப்படி இருக்குங்காட்டி தானே என் கட்சி இவ்வளவு வலுவா இருக்குது. என் கட்சியை வலிமையா பெறுவதற்கு இதெல்லாம் தானே காரணம். ஆனா என்னது அந்த டிராவிடியன் மாடல் உங்களுக்கு? நிறைய இருக்குதுங்க, ஒன்று ரெண்டு இல்ல, நிறைய எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு வழியை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்க செயல்பட்டு இருக்கிற காரணத்துல தான் மக்களிடத்துல இவ்வளவு செல்வாக்கு மிக்க கட்சியா இருக்குது அதிமுக.